அனைவருக்கும் வணக்கம். மைக்ரைன் ஹெட்டேக் ஒற்றை தலைவலி பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு 24 மணி நேரம் 42 மணி நேரம் கூட அந்த வலி கண்டினியூஸாக இருக்கும். ஸோ கண்களில் ஆரம்பித்து இந்த பகுதிகள் எல்லாம் சேர்ந்து சர்விக்கலோடு சேர்ந்து அந்த வலி தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு அந்த வாமிட் பண்ண உடனே என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் வலி குறையிறத நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பித்தம், ஸோ நம்ம தெரியும் அந்த வாமிட் எடுக்கும்போதே பித்தம் அதிகமாக என்ன ஆகுது நம்மளோட உடம்புல சேக்ரெட் ஆகிட்டு இருக்கு அப்படின்றது தான். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், தலைவலிக்கு டேப்லெட் எடுத்துகிட்டு அப்போதைக்கு ஸ்கிப் பண்ணிகிட்டே போயிட்டே இருப்போம். அப்போதைக்கு வலி போயிடும். கண்டிப்பாக இதோட ரூட் பார்த்தீங்கன்னா பித்தப்பைக்கு நீங்கள் என்ன பண்ணணும், அக்குபஞ்சரில் பல்ஸ் டயக்னோஸ் பண்ணிவிட்டு நீடலிங் கொடுக்கும்போது படிப்படியாக அந்த வாமிட்டிங் சென்ஸு, கண்களில் இருக்கிற வலி, அப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு மலச்சிக்கல், கான்ஸ்டிபேஷன் அப்படின்ற ஒரு பிரச்சனையே இருக்கும். சரியாமை, எதுக்களிக்கிறது, நைட்டில் தூக்கம் கெடுறது, அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாகவே இருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே ரொம்ப டீப்பாக போய் என்ன பண்ணுவாங்க, ஓவர் திங்கிங் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இதனால் நம்மளோட உறுப்புகள் உள்ளுறுப்புகள் பாதிப்புக்குள்ளாயிட்டு இருக்கு. ஸோ தலைவலிக்கு நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் அக்குபஞ்சரில் நாடி பரிசோதனை செஞ்சுட்டு பித்தப்பைக்கும் பெருங்குடலுக்கும் நீங்கள் நீடலிங் கொடுக்கும்போது படிப்படியாக இதிலிருந்து கம்ப்ளீட்டாக என்ன பண்ணலாம், ரெக்கவர் ஆகிக்கலாம். தேங்க்யூ.